மதத்தை அவர்கள் இயற்றிய சட்டத்தை தான் அதை கடவுளாக வைத்து அதன் வழி மத ஒழுக்கப்பாடுகளை கொண்டு வருகின்றார்கள். எந்த அரசர் இந்த மதத்தை உருவாக்குகின்றனரோ அதன்படி குடிமக்களை வழிநடத்தி செல்லுகின்றனர். அல்ல, ஒவ்வொரு மதமும் நல்ல ஒழுக்கங்களை தான் காட்டுகின்றது. நீ இவ்வாறு தர்மம் செய்தால், ஈகை செய்தால், பிறருடைய அந்த பரிவாகவும் பண்பாகவும் இருந்தால் ஆண்டவன் உன்னை காக்கின்றான். பிறருக்கு நீ துன்பம் செய்யலாகாது, பிறருக்கு நீ பரிமணம் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று தான் எல்லா மதங்களும் கூறுகின்றன. ஆக மதங்கள் அனைத்தும் கூறினாலும் மத ஆச்சாரியர்கள், மத குருமார்கள் தெளிவாக மக்களுக்குள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் எடுத்து போதித்தாலும் அதை மற்ற மதத்தார் ஏற்றுக்கொள்வதில்லை. பகமை உணர்வு கொண்டே பார்க்கின்றனர். ஆகவே மதத்துக்கு மதம், இனத்துக்கு இனம் என்ற நிலைகளில் நல்ல ஒழுக்கங்களை நான் கற்பித்தாலும் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை விஷத்தில் கலந்தால் எப்படியோ அதை உட்கொண்டால் மனிதனுடைய மனோநிலைகள் மாறுகின்றது, மயங்குகின்றது, சிந்தனை சதறுகின்றது. இதை போன்றுதான் மதத்தின் ஆதாரத்தை வைத்து நாம் ஒரே வழியில் செல்லுகின்றோம். என்று உதாரணமாக நாம் ரோட்டிலே செல்லப்படும் போது அடுத்து எதிர்த்தாப்பில் ஒரு பொருளை காணுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தில் அங்கே செல்லப்படும் போது குறுக்கே என்ன வருகிறது என்று திரும்பி பார்க்காமல் சென்றால் அப்பொருளையும் நாம் அடைய முடிவதில்லை, அதற்குள் இந்த உடலும் இருப்பதில்லை. காரணம், இங்கே பார்க்காமல் சென்றால் வரும் வாகனங்கள் மோதி விடுகின்றது. நாம் நினைத்த எல்லைக்கு செல்வதும் இல்லை, செல்ல முடிவதும் இல்லை. இதே போன்றுதான் மதாச்சாரியர்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்பித்தாலும் அந்த மதத்திற்கும் மட்டுமே சொந்தமாயிருக்கின்றது. மதங்களில் மேல் அதிகாரம் உள்ளவர் ஒருவர், அது வழித்து நடத்தி செல்வர் குரு என்ற நிலையிலும், அதே சமயத்தில் அதை வழிநடத்தி செல்லக்கூடிய அரசன் என்றும் சத்திரியர் என்றும், அடுத்து அவர்களுக்காக வேண்டி அந்த அரசனை பேணி காப்பதற்காகவும் அந்த மக்களுக்கு உணவு மற்றது கொடுக்கும் அந்த நிலை உறப்பும் போது அது வணிக வம்சம் என்றும், அதற்கு கீழ் தொழில் செய்வோர் அனைவரையும் அவர்கள் அடிமைகள் என்றும் ஏவலாளிகள் என்றும் இப்படி பிரிக்கப்படுகின்றது. இது இந்து என்று சொல்லக்கூடிய நிலைகளில் இதை அனைத்தும் வர்ணாசிரம தர்மத்தில் கொண்டு செல்லுகின்றது. இன்று ஒரு மதம் உருவாக்க வேண்டும் என்றால் மதத்திற்கு குருவென்ற நிலைகள் இருக்கப்படும் போது மத சட்டத்தை இயற்றுகின்றனர். இன்னென்ன ஒழுக்க நெறி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்றனர். ஆக அதன் வழிப்படி ஒரு சல புராணத்தை வடிக்கின்றனர். மகாபாரதத்தில் வருவது போன்று இன்று ஒவ்வொரு அரசனும் சல புராணங்களை வடித்து, இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம், மதுரை மீனாட்சி என்று காரணப்பேரை சுட்டி காட்டுகின்றார். மீனாட்சி என்றால் மதுரை கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய அதுதான் தெய்வம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆக பாண்டியர் ஆட்சி காலங்களில் மீன்குழி வைத்து வில்லம்பை வைத்து ஆட்சி புரிந்தது. ஆகையினால்தான் மீனாட்சி என்றும் சில புராணத்தை வடிக்கப்பட்டு
சொக்கநாதன் மனம் மகிழும் மதுரை மீனாட்சி என்று பாடல்களை பாடுகின்றனர். அப்போ அதற்குண்டான யாக வேள்விகளை நடத்தி ஸ்தல புராணத்தை வடித்து அதற்கு இன்னென்ன வழிகளில் வழி நடத்தினால் இந்த தெய்வம் உனக்கு வழிகாட்டும், உன்னை காக்கும் என்ற ஸ்தல புராணத்தை வடித்து அதற்காக யாக வேள்விகளை நடத்துகின்றனர். யாக வேள்விகளை விளம்பர செய்யும் போது நாம் அனைவரும் அங்கு கூட்டாக அமைந்து யாகத்தின்பால் நாம் கேட்டிருந்து அதனால் நம்மளுக்கு பல சக்திகள் கிடைக்கிறது என்ற நிலைகள். ஏனென்றால் தெய்வத்தை உருவாக்குவோர் நாம் தான். ஆனால் அந்த யாக வேள்விகளை செயல்படுத்தும் போது எங்கேயோ இருக்கக்கூடிய ஆண்டவனை தெய்வத்தை நாம் இங்கே அழைத்து வருகிறோம் என்றும் யாக வேள்வியில் எழுந்தருளி நமக்கு நல்ல உபாயங்களையும் நம்மை காக்கும் தெய்வமாக வருகிறது என்று பறைசாற்றுகின்றனர் அரசர்கள். அவ்வழியில் நாம் பதிவு செய்து கொண்ட பின் யாக வேள்வியில் அமர்ந்தோர் அனைவரும் அவர்கள் சொல்லும் மந்திரம், அதற்கு தக்க இசை, அதற்கு தக்க மனம் போட்டு யாகத்தீயிலே போட்டு வளர்க்கின்றார்கள். முதலில் சொல்லால் சொல்லுகின்றனர், மீனாட்சியின் காவிய கதைகளை சொல்லுகின்றனர், நம்மை காக்கும் தெய்வம் என்று. ஆக நாம் என்னென்ன வேள்விகளை செய்தால் நம்மை காக்கும் என்ற இந்த உணர்வு ஊட்டி ஸ்தல புராணத்தை வடித்து யாக வேள்விகளை நடத்துகின்றனர். அப்ப யாக வேள்வியில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிலைக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய சக்தியை அழைத்து கொண்டு கொடுத்து நாம் அதை வணங்கி வந்தால் நம்மளுக்கு கொடுக்கும் என்ற நிலைகள் தான் இவ்வாறு செய்கின்றனர். ஆனாலும் யாக வேள்விகளை செய்து நாம் கேட்கும் போது நாம் செவிவழி கொண்டு நாம் எந்த ஆசை அங்கே காட்டி நாம் கேட்கின்றோமோ அந்த உணர்வுகள் நமக்கு பதிவாகின்றது. இதற்கு பேர் வசியம் என்று பொருள். அவர்கள் சொல்வதை நமக்குள் பதிவாக்கி அங்கே இடும் மனம், வாத்திய இசைகள், ஒவ்வொரு சொல்லுக்கும் இசைகளை இசைப்பார்கள். இவ்வாறு நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் அடுத்து இதை வைக்கும் கோபுர வாசலுக்கு குடமுழுக்கு என்றும் அதுக்கு உருவாக்கி அந்த தெய்வத்திற்கு, ஏனென்றால் 12 வருடத்துக்கு ஒரு தூரம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை ஊட்டி மக்களை கவருவார்கள். ஆக முதலிலே இதை ஆரம்பித்தாலும் பின் 12 வருடத்திற்கு ஒரு தரம் இதை செய்யும் போது மக்கள் ஆர்வத்தை தூண்டி அங்கு வரும்படி செய்கின்றனர். நாம் அதன் வழி பதிவு செய்து கொண்டாலும் நாம் அவர்கள் சொன்ன வழிப்படி நாம் பூஜைகளை செய்கிறோம், புனஸ்காரங்களை செய்வோம், விரதங்களை இருக்கின்றோம். இப்படி உன் காரிய சித்தி ஆக வேண்டும் என்றால் நீ விரதம் இரு, அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று இப்படி அவர்கள் காட்டிய நிலையை கொண்டுதான், அரசன் காட்டிய நிலையை கொண்டு நாம் சென்றாலும் நமது வாழ்க்கையில் நாம் இந்த தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாம் அதையே வணங்கத் தொடங்குகின்றோம். பித்துக்கு மண் சுமந்தார் சொக்கநாதர் என்றும் அது சீராக வேலை செய்யவில்லை என்றால் மண் சுமக்கும் போது இவரும் சேர்ந்து சொக்கநாதர் மண்ணை சுமந்தார். ஆனால் அதே சமயத்தில் சீராக வேலை செய்யவில்லை என்ற உடனே சாட்டையால் அடித்த உடனே அங்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் சாட்டை அடி விழுந்தது என்றெல்லாம் கற்பனை காரியங்களை தொடர்கின்றனர். ஏனென்றால் நம்முடன் அவன் ஒன்றியே இருக்கிறான் என்ற நிலைப்படுத்துவதற்காக. ஆக இதை பின் தெரிந்து கொண்ட பின் நம்முடன் இறைவனே நமக்குள், ஈசனே சிவனே நமக்குள் கூட இருந்து தொழில் செய்கிறான் என்ற நிலையும் இந்த உருவகப்படுத்துகின்றனர். ஆகவே நாம் எடுக்கும் எந்த நிலையோ அந்த தெய்வ வழிபாடும் யாகங்களும் அல்லது அர்ச்சனைகளும் இதையெல்லாம் செய்தால் நம் பாவத்தை அவன் போக்கி விடுவான் என்று இப்படி சொல்லுகின்றனர். இப்படி யாக வேள்விகளை நாம் கேட்கப்படும் போது இந்த மந்திரத்தை எவர் சொல்லுகின்றனரோ நாம் கேட்கப்படும் போது நமக்குள் உருவாக்குகின்றனர். அவர்கள்தான் பிரம்மம் என்றும் பிரம்மா என்றும் பிராமணர் என்றும் அது காரண பேர் வைக்கின்றார்கள்.
ஏனென்றால் தெய்வங்களை வழிபடுவதும் அதற்காக வேண்டி சக்தி ஏற்றுவதும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தனித்தன்மை பெற்றவர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் என்ற நிலையில் தான் அக்காலங்களில் அரசர்கள் அதை நியமித்தார்கள். சத்திரர்கள் என்பது அவருடைய இந்த நாட்டை காக்க எந்த பாவத்தையும் செய்யலாம் சத்தியரை தர்மம். அடுத்த நாட்டு மக்களுக்கு இவனிடம் கட்டளைப்படி அந்த அரசன் அடிபணியவில்லை என்றால் நம்மை அவமதித்தான், ஆகையினால் அவனை வெல்ல வேண்டும், தர்மம் நீதி அங்கு கொல்லப்படுகின்றது. அரச போர்களை பாருங்கள், இங்கிருந்து பொண்ணு கேட்டு செல்வார், அங்கு கொடுக்கவில்லை என்றால் அவமதித்தார், நாம் போர் செய்த அந்த பெண்ணை நான் கவர்ந்து கொள்கிறேன் என்று போர் முறைகள் வைக்கின்றார். இப்படிதான் சத்திரிய தர்மம். அதே சமயம் அரசர்களிடம் கட்டளைப்படி வணிக வாளகங்கள் அவர்கள் நியமிக்கும் தர்மப்படி செயல்படுத்துவதும் அதில் வரும் லாபத்தை அரசனுக்கும் அரசன் அமைத்த ஆலயங்களுக்கும் செய்து அதில் மீதம் இருப்பது அவன் வாழ்வதும் அவன் காட்டியபடி தர்மங்களை அவன் செய்தால் அந்த புண்ணியத்தை இவன் பெறலாம் என்றும் வணிகர்களுக்கு கட்டளையிடுகின்றனர். ஆக வணிக வாளகத்தில் அவர்கள் இப்படி செயல்படுத்தி அடுத்து தொழில் செய்வோர் ஏவலாளிகளுக்கு அவர்கள் சத்திரருக்கு அடிபணிவதும் வணிகர் சொல்படி கேட்பதும் அவருக்கு சொல்லை கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு கூலி நியாயமான நிலையில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவதும் அவர்கள் தொழில் செய்யப்படும் போது அந்த தெய்வத்தினே பற்று கொண்டு அவர் சொன்ன நீதிபடி நடந்தார். ஏனென்றால் ஆச்சாரியர்களை மதிக்க வேண்டும், ஆச்சாரியர் கூறியபடி அரசை நாம் மதிக்க வேண்டும், அரசன் மதித்தபடி நாம் வணிகர்களை மதிக்க வேண்டும். ஆக நாம் அடிமை தொழில் செய்வதே ஆண்டவனுக்கு செய்யும் சேவை. ஏனென்றால் ஆண்டவன் தூதுவன் ஆச்சாரியார்கள். அதே சமயத்தில் அந்த ஆண்டவனின் கட்டளைப்படி சத்திரியன் தனது வலிமை கொண்டு இந்த நாட்டையும் மக்களையும் அந்த தெய்வத்தையும் காக்கக்கூடியவன் என்ற முறைப்படுத்திதான் அரச நீதிகளை கொண்டு வருகின்றனர். இவை அனைத்துமே ஞானிகள் கண்டுணர்ந்த உண்மையின் உணர்வை சல புராணங்களாக மாற்றப்பட்டு உண்மையின் உணர்வை நாம் பெறாத நிலைகள் செய்கின்றன. இன்று மகாபாரத போரை எடுத்துக்கொண்டால் ஓர் குடும்பத்திற்குள் பஞ்சபாண்டவர்கள் என்றும் அதே சமயத்தில் அவருடைய சகோதரர்கள் என்ற நிலைகளில் 100 பேர் என்ற நிலையில் பிரிக்கப்பட்டு இதிலே சொத்து தகராறு வருவது போன்று வர்ணனை செய்து சத்திரிய தர்மத்தை நாம் எப்படி காக்க வேண்டும் என்றும் இதிலே போர் முறைகளை வடித்து அதன் வழி அரசுகள் ஆவதும் அதே சமயத்தில் பூதகணைகளை ஏவுவதும் மந்திரங்களால் பல இதுகளை ஏவப்பட்டு அதை கொண்டு மற்றவர்களை வீழ்த்துவது என்றும் மந்திர ஒளியில் எரித்து நாணலை ஏற்றினால் இதற்கு இத்தனை நிலைகள் உண்டு என்றும் காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் பூதகணைகளை அன்று உருவாக்குகின்றனர். ஒரு மனிதனுக்கு வேண்டிய உணவுகள் எதுவோ அதையெல்லாம் கொடுத்து உனக்கு இன்னென்ன குணங்கள் உண்டு, நீ காக்கக்கூடிய வல்லமை உண்டு என்ற நிலையில் போதித்து அவன் வழி அவன் வழிப்படுத்தும் போது அவன் மடிந்தான் என்றால் மடிந்த பின் ஏனென்றால் அந்த மடிவது எப்படி என்று உங்கள்கிட்ட நான் சொல்ல தயாரில்லை, சொல்லக்கூடாதும் கூடாது. ஆகவே அத்தகைய உணர்வு மீண்டும் கைவல்யப்படுத்தி மற்ற மனிதன் மேல் ஏவப்பட்டு அதற்கு தக்க நிலைகள் அங்கே செயல்பட்டு ஆக இந்த உணர்வு அந்த உடலுக்குள் சென்ற பின் அசுர உணர்வுகளை செயல்படுத்துகின்றது. இப்படி மந்திர ஒளிகளால் உருவாக்கப்பட்டு இந்த நாட்டை ஆட்சி புரியும் தன்மை கொண்டு ஆக விஷ்ணு என்ற நிலை வேறு, கண்ணன் என்ற நிலைகள் வேறு, ஈசன் என்ற நிலைகள் வேறு, சிவன் என்ற நிலைகள் வேறு என்ற நிலைகளை பிரித்து ஆட்சி புரிந்தார்கள். இதிலே எந்த நிலை எடுத்துக்கொண்டால் அசுமேத யாகம் என்று ஒன்று உண்டு. 1008 குணங்கள் மனிதனுக்குள் பெற்ற பின் அதிலே 1008 உணர்வுகள் கொண்ட உயிரினங்களே மந்திரங்களால் ஓதப்பட்டு அதை தீயிலே போட்டு பொசுக்குவதுதான் அசுவமேத யாகம். அந்த யாகத்தில் உருவாக்கப்பட்ட பின் எந்த நாடு வெற்றி பெற வேண்டுமோ அதற்குண்டான உணர்வுகளை வெளியெடுத்து அந்த உணர்வு மந்திரத்தை கொண்டுதான்
ஏவல் பண்ணுவதும் மற்ற நிலைகள் செய்வதும். இப்படி மந்திரங்களால் மனிதனுக்குள் செருகப்பட்டு அவன் அசுர குணங்களாக உருவாக்கப்பட்டு அந்த நாட்டுக்கண்ட நிலைகள் வளரப்படும் போது அவன் ஏவலில் இதே மனிதனுக்குள் இந்த அசுர உணர்வு உருவாக்கப்பட்டு மற்றொரு மேல் ஏவல் செய்வது. இன்று உதாரணமாக அதன் பண்பாடுபடி நாம் வழிபடும் நாம் காடுகளில் கற்பனச்சாமி என்று உண்டு. அந்த கற்பனச்சாமி வழிபடும் போது அதற்கு நாம் ஆடோ கோழியோ வழி கொடுத்து அதற்கு படையல் செய்து அதை வழிபட்டு வரப்படும் போது நமக்கு நன்மை செய்யும் என்ற நிலையில் நாம் வழிபடும் போது அதன் வழி ஏற்கப்பட்டு நாம் எந்த தவறு செய்தாலும் அங்கே குறைகளை அவன்தான் நிவர்த்தி பண்ணுவான் என்றும் எதிரிகளை வீழ்த்த அவன்தான் சரியானவன் என்றும் இப்படியெல்லாம் கற்பனச்சாமிக்கு கற்பனை கட்டி விடுகின்றார். இப்ப அதன்படி பலி கொடுத்து அதை வைத்து நாம் வணங்கி வந்தால் நாம் இறந்த பின் அதே உணர்வின் தன்மை கொண்டு மந்திரத்தை சொல்லப்படும் போது அந்த மந்திரத்தை சொன்னோன் உடலுக்குள் இந்த ஆன்மா வந்து விடுகின்றது. பின் எனக்கு ஏன் ஆடு கொடுக்கவில்லை, இரு உன்னை நான் பார்க்கின்றேன். ஆக ஆடு கொடுத்து நெய்வேத்தியம் சொன்னான், எதிரியின் பெயரை சொன்னால் இரு அவன் மூணு நாள் அவனை காலி பண்ணுகின்றேன், உன்னை காக்கின்றேன் என்று வரம் கொடுக்கின்றது அருள்பாவிற்று. நாம் என்று பெரும்பகுதி தன் குடும்பத்தை காக்க இத்தகைய பலிகளை கொடுத்து அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டு நாம் அந்த வழியிலே தான் வருகின்றோம். ஆக நாம் தன்னை நியாயப்படுத்தி அதன் வழிகளில் பிறருக்கு நாம் எதிரியாகிவிட்டால் இதே உணர்வு கொண்டு சாபமிடுவதும் அவர்கள் குடும்பங்கள் தொலைந்து போக வேண்டும் என்றும் எண்ணுவதும் இப்படி உண்டு. இன்று நாமக்கல் அருகே திருச்சி செல்லும் பாதையில் ஒரு கோயில் உண்டு. அங்கே ஒருவருக்கொருவர் ஆகவில்லை என்றால் கோழிகளை தலைகீழ கட்டி பட்னியா போட்டு சாக சேரும். அதுக்கு பூஜை செய்துவிட்டால் யார் பேரை சொல்லி அதை செயல்படுகின்றனரோ அந்த கோழி சிறுக சிறுக சாவது போன்று அந்த குடும்பங்கள் நலிந்து போகுமா. இப்படி யாரையோ வதம் செய்ய இங்கே கோழிகளை பயங்கரமான பசி பட்னியா போட்டு தொங்க விட்டு விடுகின்றனர். இறை இல்லாது அது சிறுக சிறுக மடிவது போல யாருடைய பேரை சொல்லி அங்கு அர்ச்சனை செய்தாரோ அந்த குடும்பம் நசிந்து போகும் என்று இன்றும் நமது நாட்டில் அதை அனுமதித்துக் கொண்டுதான் உள்ளோம். அதையும் தெய்வம் என்று வணங்கி கொண்டுதான் வருகின்றோம். ஆக மனிதனின் சுகபோகங்களுக்கே இதை நாம் செயல்படுத்துகின்றமை தவிர மனிதன் என்ற நிலையில் கொண்டு நம்மை அடக்கி ஆளும் இந்த தீமைகளிலிருந்து நாம் விடுபட முடியவில்லை. இதே போலதான் வில்லி பாரதத்தில் சில புராணத்தை வழித்தான் ஸ்ரீவில்லி புத்தூர். அங்கே வழித்த நிலைகள்தான் ஆண்டாள் என்ற நிலைகளில் ஆக பல உருவகப்படுத்தி உணர்வின் நிலையை மனித உடலில் செருகப்பட்டு அது இறந்த பின் அதே மந்திரங்களை சொன்ன பின் அதன் வழிப்படி சில பிராணப்படி நாம் என்னென்ன நிலைகளை செய்தோம் என்றால் நமக்கு நன்மை செய்யும் என்று. இதே போலதான் ஒவ்வொரு சலப்புராணங்களும் அந்த அரசன் அன்று வழிப்படுத்தி அதன் வழி நாம் செயல்பட்டால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் போகும் என்றும் நாம் இங்கே அங்கே காணிக்கை செய்வதும் அர்ச்சனை செய்வதும் அதன் வழியே தான் நாம் செல்லுகின்றமை தவிர நமக்குள் பகைமை உணர்வை வளர்க்க முடியும். ஆனால் நமக்குள் பகைமை உணர்வை நீக்கும் சக்தி இருக்காது. பகைமை உணர்ச்சிகளை நாம் வளர்க்க முடியும். ஆனால் பகைமை உணர்ச்சிகளை நாம் மாற்றும் செயல் நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் ஒன்றை நியாயப்படுத்தி அடுத்தவர்கள் எதிரிகளை என்ற நிலையில் பாவித்து அவர்களை பழிதீர்க்கும் உணர்வு கொண்டு அவர்களுக்கு என்னென்ன இன்னல் செய்ய நியாயமாக தர்மமாக அவர்கள் செய்தாலும் நாம் இதைத்தான் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் நாம் இதை இவ்வாறு வெளிப்படும் போது நாம் மனிதனாக இறந்த பின் யாருமே பழி தீர்க்க வேண்டும் என்று எண்ணினோமோ அந்த உடலுக்குள் நாம் இறந்த பின் அந்த உடலுக்குள்ளே சென்று அந்த உடலையும் அழித்துவிட்டு மீண்டும் வெளிவந்த பின் பழித்தீர்க்கும் உணர்வாக பிசாசாக வெளிவருகின்றது. பின் மீண்டும் மற்றொரு மனிதன் உடலிலே புகுந்தாலும் இதே செயல்களை செயல்படுத்துகின்றது. இப்படி பிறவியில்லா நிலை அடைவதற்கு மாறாக மனிதனுக்குள் கொல்லும் உணர்வு கொண்டு மதம் இனம் பேதம் என்ற நிலைகள் கொண்டு இன்று அசுர உணர்வுகள் தாண்டவமாடிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்
உலக ரீதியிலேயே விஞ்ஞான அறிவால் ஆயுதங்களை ஒரு நொடிக்குள் பல ஆயிரம் மேலுக்குள் உள்ள மக்களை அழித்து விடலாம். ஒரு நொடிக்குள் விஷத்தன்மையை வெடித்து விட்டால் குறைந்தது பல ஆயிரம் மைல்கள் உள்ள மக்களும் மற்ற ஜீவன்களும் விஷத்தன்மையால் மடியும் ஆயுதங்களை தயார் செய்து வைத்துள்ளார்கள். இதேபோல வான்வீதியில் மற்ற விமானங்களை எதிர்த்து தாக்கும் நிலையற்ற நிலைகளை வைத்துக் கொண்டு ரேசர் இயக்கம் என்ற நிலைகள் கொண்டு ஊடுருவி மற்ற நாட்டு நிலைகளை தாக்கும் நிலைகளை கொண்டு வருகின்றார்கள். இன்று பார்த்தோம், ஈரானில் எங்கோ இருந்து பறந்து மேலே குண்டு போட்டாலும் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பாதாள அறைகளை அமைத்து அதில் மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தாலும் இன்று வான்வீதியில் இருந்து அதை தாக்கி அந்த பாதாள அறையவே பல அடுக்குகள் கொண்டு கான்கிரீட் போட்டு வெடிக்க முடியாத நிலையில் சிதறாத முதலைகள் வைத்தாலும் அது சிதறும்படி செய்தான். சுக்கு நூறாக ஆக்கி அது உள்ளே இருக்கக்கூடிய மக்களும் மடிந்தனர். ஆக நாட்டுக்கு நாடு, ஆக இனத்துக்கு இனம், மதத்துக்கு மதம் என்ற நிலைகளில் இன்று போர்முறையை வைத்துதான் மனிதன் நாம் வாழுகின்றோம். இந்த மனிதனான பின் இம்முறைப்படி அரசு வழக்கப்படி நாம் செயல்படுவோம் என்றால் நாம் மீண்டும் அசுர குணங்கள் கொண்ட இன்னொரு உடலுக்குள் சென்று தாக்கும் உணர்கொண்டு அந்த உடலை வீழ்த்திய பின் மீண்டும் நரகலோகம் என்றும் பாம்பை போலவோ புலியைப் போலவோ மிருகத்தை போன்றவோ இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப நமது உயிர் உடல்களை மாற்றி மீண்டும் நரகலோகத்திற்கே வருகின்றது. இன்று சில புராணங்களில் எடுத்துக்கொண்டால் இப்படிதான் சில வரலாறுகளை எடுத்து இன்று இரு பட்சிகள் வந்தது. ஒரு தவமுனிவர் அங்கிருந்து தவம் இருந்தால் ஒரு காலத்தில் சாபமிட்ட நிலைகள் கொண்டு அது பறவைகளாக வரப்படும் போது இன்று காசி இதை போல இமயமலைகளில் இத்தகைய நிலைகளை உருவாக்கி உள்ளார்கள். அங்கே விஷ்ணு ஆலயம் ஒன்று உண்டு. மரத்தடியில் அவர் செயல்படும் போது ஆக விஷ்ணுவின் பக்தனாக இருந்து ஆக பல சாபங்களிலிருந்து மீட்டிட அவனை அடைய கடும் தவம் இருக்கப்படும் போது இரு பட்சிகள் அங்கே வருகின்றது. ஏனென்றால் முந்திய நிலைகள் சாபமிட்ட நிலைவு கொண்டு இந்த தவம் இருப்பதைக் கண்டு இங்கே வந்து அவர் ஆசி பெற்றால் மீண்டும் மனிதனாக பிறக்கலாம் என்ற நிலையை கொண்டு இங்கே வருகின்றது. இப்படி அவர் கண் விழித்து பார்த்த பின் சாப நிலையை தீங்கி மனிதனாகின்றான். ஆகவே அந்த ஸ்தலத்தில் நாம் போய் குளித்தால் நம்ம சாப அலைகள்லாம் நீங்கும் என்றும் அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பார். அங்கே காசை கொடுத்து அங்கே முழுக்கை போட்டு அங்கே காசை கொண்டு வந்து நாம் செய்த பாவம் எல்லாம் போய்விடும் என்றும் இப்படி கற்பனை காவியங்களை தொடர்ந்து மனிதன் தன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகளை நாம் பெற முடியாத நிலைகளை செயல்படுத்துகின்றன. இதை போன்ற நிலை இன்றும் மக்கள் விஞ்ஞான உலகில் வாழுகின்றோம், ஆனால் அஞ்ஞான வாழ்க்கையை வாழுகின்றோம். மெய்ஞானிகள் காட்டிய அறநெறிகள் நம் காவிய தொகுப்புகள் உண்டு, அது காலத்தால் மறைந்தே போய்விட்டது. மீண்டும் அதை நினைப்படுத்தினால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாது போய்விடுகின்றது. இதை போன்று அரசுகள் வகித்த வழிதான் இன்றைய நிலைகளில் உலக நிலைகள் ஆலயங்கள் அமைத்து அரசன் கீழ் நல்ல ஒழுக்கங்களை கற்பித்தான் என்று ஞானசம்பந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர், அப்பர் சுந்தரர் இவர்களெல்லாம் அந்த ஆலய பண்புகளை புகழ்பாடினார். ஆனால் அவர் புகழ்பாடிய அந்த ஸ்தலம் முக்கியமான ஸ்தலம் என்றும் இன்று அங்கே வரிசைப்படுத்தி நாம் செல்லுகின்றோம். அரசன் செயல்களை புகழ்பாடி அவர்கள் புகழிட்டு அவருடைய நிலைகளை எதுவென்று தெரியாது. அரசனை புகழ்பாடதான் தெரிந்ததை தவிர அவர் ஞானத்தை அவர் பெரும் தகுதியும் இழந்தவர். ஆக அரசர் புகழ்பாடிய நிலையை கொண்டுதான் இன்று பெரும்பகுதி எடுத்துக்கொண்டால் அரசனை புகழ்பாடிய நிலையை தான் நீங்கள் பார்க்கலாம். ஆக அரும் தவம் இருந்தாலும் ஆக அரசனை அன்று புகழ்ந்து பாடவில்லை என்றால் அவர்கள் வாழ முடியாது. ஆக அந்த சலப்புராணத்தை அவர்கள் பாடும்போது அதை ஒவ்வொரு நிலைகளும் வெளிப்படுகின்றன. இப்படித்தான் இன்று அபிராமி ஆலயம் என்று அங்கே எடுக்கப்படும் போது அபிராமி பட்டர் அவர் இந்த உண்மையின் உணர்வின் நிலையிலிருந்து அரசுகள் செய்யும் அநீதியிலிருந்து இந்த நாடு எப்படி இருக்கிறது என்ற நிலையும் பித்தனை போன்று இருந்து ஒவ்வொரு அரசனும் இங்கே எவ்வாறு எவ்வழியில் வழிபடுகிறான் என்ற நிலைகளும் அவர்கள் அங்கே அமர்ந்து அது செயல்படும் போது
அங்கே சிவன் ஆலயத்தில் மார்க்கண்டேயன் என்ற நிலை, மார்க்கண்டேயனை காக்க சிவன் ஆக யமனை அழைத்தான் என்ற நிலைகளில் அங்கே 60 வயது அடைந்தவர்கள் இன்றெல்லாம் அங்கே ஆயுள் ஹோமம் செய்தால் அவருக்கு ஆயுள் ரொம்ப விருதி இருக்கும் என்று. ஆயுள் ஹோமம் செய்வோர் இதுவரையிலும் உயிருடன் இருக்கின்றாரா என்றால் இல்லை. ஆக இந்த சாங்கிய நிலைகள் கொண்டு 60 வயதை எட்டும் போது அங்கே ஆயுள் ஹோமம் செய்தால் இவருடைய ஆயுள் விருதி அடையும் என்று இப்படி சலப்புராணங்களை வெடித்து இங்கிருந்து அங்க பணங்களை செலுத்தி செயல்படுத்தியிருந்தோம். அதிலே பிடித்த அபிராமி என்ற நிலையில் நல்ல ஒழுக்கங்களும் உயிரை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் என்றும் உணர்வை நம் உடல் எப்படி இயக்குகிறது என்ற நிலையும் நல்ல ஒழுக்க பாடல்களை அங்கே அமைந்து பாடி அவனை ஒரு பித்தன் என்றே தான் கூறினார். ஆகவே அரசன் வழிபடும் போது அன்று சரபோஜி அங்கே வரப்படும் போது அவனை மறிக்கவில்லை, இவன் யார் என்ற நிலைகள் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற போது இவனுக்கு செலுத்த வேண்டிய அருண் ஞானத்திற்கே அந்த அறிவின் தன்மை செலுத்த வேண்டும் என்ற ஒரு பிடிவாதமாக இருந்த அபிராமி ஆலயத்தில் அமர்ந்திருந்த அபிராமி பட்டர். ஆனால் அங்கே வெளிப்படுத்தி அரசன் கேட்கப்படும் போது நீ அவ்வளவு பெரிய ஞானி என்றால் இங்கே திதி என்ன என்ற நிலைகள் அங்கே கேட்கின்ற அன்றைக்கு அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். நீ பௌர்ணமி என்று எப்படி நீ சொல்லலாம் என்று இருளான நாளே என்று கேட்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் மனதுக்குள் தான் இருள் இருக்கின்றதை தவிர மனிதனுக்குள் அந்த அருளி இல்லை என்பதை தெளிவாக்குவதற்காக நீ வரும் அரசபோகத்தின் நிலைகள் கொண்டு நீ வழிபட்டாலும் உன் வழி மக்களை நீ திசை திருப்பும் நிலைதான் வருகின்றதை தவிர மக்களுக்கு நல்லொழுக்கும் கொடுக்கவில்லை. ஒருவனை இருசூழும் நிலைகளே இருக்கின்றாய். ஆகவே அறிவென்ற ஒளிகொண்டு நீ எப்படி அறிவாக்க வேண்டும் என்ற நிலையை அன்று பித்தனை போன்று உள்ளவன் இன்று இதுதான் என்ற நிலைகளை காட்டினான். ஆக அப்படி என்றால் நீ காட்டவில்லை என்றால் உன் சிரசை வாங்கி விடுவேன் என்கின்றனர். ஆக இல்லை என்றால் உண்மையை காட்டும் வரையிலும் இது கற்பனை காவியமாக அந்த விறகு கட்டை ஏற்றி அபிராமி அந்தாதி பாடினார் என்றும் அந்தாதி பாடியதிலிருந்து அந்த தேவி எழுந்து வந்து இவனை காப்பாற்றினார்கள் என்றும் இப்படி காவிய சலப்புராணங்களை மாற்றி அந்த ஞானியின் தத்துவத்தையும் அரசனுக்கு உகந்த நிலையும். ஆனால் மக்கள் அதன் வழிகொண்டு இன்று அதில் இல்லை பிரம்மன் என்று சொல்லும் அவர்களுக்கு உகந்த ஆகாரங்களை, ஏனென்றால் ஆண்டவன் தூதுவனாக இருக்கின்றார். பிரம்மன் என்ற நிலையில் வரப்படும் பிராமன் என்ற நிலை யாரும் தப்பா எண்ண வேண்டாம். அரசர் காலத்தில் செய்து கொண்ட தப்பு. இன்று எந்த மந்திரங்கள் செய்து எந்த யாகங்கள் செய்து இவர்கள் தெய்வத்திற்கு அந்த சக்தி ஊற்றினாலும் அதே மந்திரத்தால் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லுகின்றனரோ இதே மந்திரத்தை சொல்லி இன்றும் உங்களுக்கு அவர் ஆன்மா இறந்த பின் அந்த ஆவியை நீங்க கைவல்யப்படுத்த முடியும். அவர் செய்தார் என்ற நிலையில் கொண்டு அவர் என்னென்ன மந்திரங்களை செய்தாரோ அதே மந்திரத்தை நீங்கள் செய்தால் அந்த ஆன்மாவை நீங்கள் கைவல்யப்படுத்திக் கொள்ளலாம். ஆக உங்களுக்குள் அவர் சொன்ன திறமையெல்லாம் காட்ட முடியும். அவர் சொன்ன நிலைகள் எல்லாம் இன்று ஒரு மந்திரம் வேண்டாம், ஒரு இதுவும் வேண்டாம். இருந்தாலும் இந்த மந்திரங்களை சொல்லப்படும் போது அந்த ஆன்மா இங்க வந்துவிடும். ஆக இவர் வந்த பின் அவர் கற்பித்த அந்த உணர்வுகள் எதை பாடமாக படித்தாரோ இவருக்குள் வந்துவிட்டால் அதையெல்லாம் சொல்லும். இதையெல்லாம் ஒரு மனிதனுக்குள் ஒரு மனிதன் இப்படி மந்திரங்களை சொல்லி நான் உருவாக்குறேன் என்றாலும் அதன் வழி நாம் அதே மந்திரத்தை சொன்னால் மற்றொரு நிலைகள் அடிமைப்பட்டேதான் தீர வேண்டும். ஆனால் இங்கே வந்து அவருக்கு வாழ வழிவகுக்கலாம். இதே தவறையும் இங்கே செய்யலாம். மற்றொருக்கு செயல்படும் போது அந்த உணர்வை எடுத்து இவரும் உணவாக உடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இவருடைய வாழ்க்கை மீண்டும் நரகலோகமே சந்திக்கும் நிலை வருகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபடுதல் வேண்டும். இன்று அபிராமி ஆலயத்தில் சிவன் ஆலயத்தில் தனி பூஜை உண்டு. அங்கு மார்க்கண்டேயன் சிவனை வழிபட்டு வந்ததனால் சிவன் தனது பக்தனை கொள்ள வருகிறான் என்று யமனையே பலி வாங்கினார் என்று அப்படி வைத்து அதற்காக அந்த ஆலயத்தில் 60 வயது நிறைவான பின் அங்கே யாகங்கள் செய்து இதை செய்தால் அவர் செய்த பாவங்கள் போய் ஆயுள் ஹோமத்தை செய்தால் ஆயுள் நீடித்திருக்கும் என்று இப்படியெல்லாம் சலப்புராணங்கள் அரசர் வகுத்து அரசன் கீழ் மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டு வருவதற்கு தான் நடந்ததை தவிர மனிதனாக பிறந்த நாம் அடுத்த நிலை நாம் எது? இதிலே பக்தி நிறையில் அங்கே கூறப்படுகின்றது. நீ தர்மம் மற்றவர்களை ஈகி இரக்கத்துடன் ஒருவருக்கு நீ தர்மத்தை செய்தால் அங்கே உனக்கு அவன் அருள் பாவிப்பான் என்ற நிலையைதான் காட்டுகின்றனர். ஆக நீங்க தர்மத்தை செய்ய போகும்போது ஐயா பசிக்கிறது என்று வரப்படும் போது அவர் குறைகளை நீங்க கேட்கும் போது உங்க உயிர்
அவர் உடலிலே விளைந்த குறையை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாக மாற்றிவிடுகின்ற ஓம் நமச்சிவாய. இப்ப அவர்கள் சொல்லும் மந்திரத்தை நமக்குள் எடுத்து ஓம் நமச்சிவாய அதே மந்திரத்தை சொன்னால் நாமும் இன்னொரு வகையில் கைவல்யப்படுத்தி அதன் வழியில் நாம் ஆவியாக இருந்து அவருக்கு உறுதுணையாக வேலை செய்யும் நிலையை வருகின்றது. இதான் உலகில் உள்ள நிலைகளில் நம்மை அறியாது பல நிலைகள் வருகின்றது. இதே போலதான் இது சித்திரை பூர்ண பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி என்று நமக்குள் மறைந்திருக்கும் இத்தகைய நிலைகளை நீக்கிவிட்டு அருளொளி சுடராக பெற்று இன்று ஒளியின் சரீரமாக நிலை கொண்டிருக்கும் துருவனின் நிலைகளை நாம் பெறுதல் வேண்டும். ஆகவே துருவன் துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானவன். ஆகவே அந்த நிலைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பத்தை நாம் கடக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அருளி உணர்வை நமக்குள் வளர்க்க முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும்.